ஹலோ, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நோ ஆயில் நோ பாயில் ரெசிப்பியில் க்ரீன் ஆப்பிள் சாலட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். யூஸ்வலாகவே இந்த க்ரீன் ஆப்பிள் லைட்டான புளிப்புத்தன்மையோடு இருக்கும். அதனால் நம்ம இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகாய் போடுறது போல் இதுலேயும் ஒரு சாலட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு க்ரீன் ஆப்பிளை நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு இந்த தோலோடையே நம்ம கட் பண்ணலாம். நல்ல பொடியாக நம்ம மாங்காய் பீசஸ் எப்படி கட் பண்ணுவோமோ அதே போல் சென்டரில் உள்ள இந்த கொட்டையை ரிமூவ் பண்ணிவிட்டு நல்ல பொடியாக கட் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சின்னதாக கட் பண்ணியிருக்கேன்னு. இதே போல் இந்த ஃபுல் ஆப்பிளையும் நம்ம நல்ல பொடியாக கட் பண்ணி ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இப்போது க்ரீன் ஆப்பிளை ஃபுல்லாக கட் பண்ணியாச்சு. அடுத்ததாக காஷ்மீரி ரெட் சில்லி பவுடரும் உப்பும் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இந்த க்ரீன் ஆப்பிள் கட் பண்ண பவுலில் தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி சேர்க்குறேன். பார்க்குறதுக்கு நல்லா ரெட்டிஷாக நல்லா அழகாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. ஒரு 10 or 15 minutes கழித்து யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகி இந்த உப்பு காரம் எல்லாம் ஆப்பிளில் சேர்ந்துருக்கும். இது ரொம்ப நல்லாயிருக்கும். தயிர் சாதத்துக்கு நம்ம மாங்காய் ஊறுகாய் வச்சுக்கிற மாதிரி சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். மாங்காய் அளவுக்கு ரொம்ப புளிக்காது, ஆனால் லைட்டாக புளிப்புத்தன்மையோடு ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.